ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற லெசன் ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. இந்த லெசன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பயாலஜியில் 20th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி. ஃபஸ்ட்டு பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸை வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணுறது தான் பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம பிளான்ட்ஸ் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அதை வந்துட்டு விளைவிக்கிறதுக்கு காசு கம்மியாகணும். அதே மாதிரி அதுலேருந்து அவுட்கமும் நமக்கு நிறைய கிடைக்கணும். அந்த மாதிரி பிளான்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணியோ இல்லை அந்த மாதிரி பிளான்ட்டை வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணியோ அந்த மாதிரி பிளான்ட்டை டெவலப் பண்ணுறது தான் பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which method of crop improvement can be practiced by a farmer if he is inexperienced? Options are A, clonal selection, B, mass selection, C, pure line selection, D, hybridization. Correct answer is option B, mass selection. Second question, Pusa komal is disease resistant variety of dash. Options are A, sugarcane, B, rice, C, cowpea, D, maize. Correct answer is option C, cowpea. பூசக்கோமால் கௌப்பியோட வெரைட்டி அது. இது வந்துட்டு ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியாக டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது நோய் எதுவும் தாக்க முடியாத அளவுக்கு இந்த பூசக்கோமால் வெரைட்டியை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. Third question, Himgiri developed by hybridization and selection for disease resistance against rust pathogen is a variety of dash. Options are A, chili, B, maize, C, sugarcane, D, wheat. கரெக்ட் ஆன்சர் இஸ் டி, வீட். ஹிம்கிரின்றது வந்துட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் வீட் வெரைட்டி பிளான்ட்டு. அதை வந்துட்டு எதுக்காக ஹைப்ரிட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ரஸ்ட் பேத்தஜன் என்ற ஒரு டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் தர வகையில் அந்த ரஸ்ட் பேத்தஜன்ற ஒரு நோய் தாக்க முடியாத அளவுக்கு இந்த வீட் வெரைட்டியை வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ரஸ்ட் பேத்தஜன்னா என்னென்னா, அந்த வீட்டோட லீவ்ஸ் தான் வந்துட்டு துரு பிடிச்ச மாதிரி ப்ரௌன் கலரில் டாட்டாக ஒரு டிசீஸ் வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணும். இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகாத மாதிரி இந்த வெரைட்டியை டெவலப் பண்ணியிருக்காங்க. Fourth question, the miracle rice which saved millions of lives and celebrated its 50th birthday is dash. Options are A, IR8, B, IR24, C, Automata 2, D, Ponni. Correct answer is IR8. IR8ன்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு இப்போ ரொம்ப பரவலாக விளைவிக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸு. Fifth question, which of the following is used to produce products useful to humans by biotechnology techniques? Options are A, enzyme from organism, B, live organism, C, vitamin, D, both A and B. Correct option is option D, both A and B. அதாவது பயோடெக்னாலஜிக்கு வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எதை யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ஆர்கானிசமில் இருக்கிற என்சைமு, அதுக்கப்புறம் லைவ் ஆர்கானிசம் ரெண்டுமே வந்து பயோடெக்னாலஜிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Sixth question, we can cut the DNA with the help of dash. Options are A, scissors, B, restriction endonucleases, C, knife, D, RNAs. Correct answer is option B, restriction endonucleases. இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு நம்ம பாடி வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸால் உருவாகுது. ஒரு செல்லிலுமே வந்துட்டு குரோமோசோம்ங்கிற ஒரு செல் ஆர்கனல் இருக்கும். இந்த குரோமோசோமில் டிஎன்ஏன்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த டிஎன்ஏ வந்துட்டு எதால் ஆனதுன்னு பார்த்தா ஜீன் செக்மெண்ட்ஸ்னால ஆனது. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த ஜீன்ஸ் தான். இந்த ஜீன் செக்மெண்ட்ஸால் ஆனது தான் வந்துட்டு அந்த டிஎன்ஏ. இப்போ ஒரு ஜீனும் வந்துட்டு ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இப்போ ஒரு ஜீன் பார்த்தா ஐ கலருக்கு இருக்கும், இன்னொரு ஜீன் பார்த்தா ஹைட் ஆர் டாலான்னு இருக்கும், இன்னொரு ஜீன் பார்த்தோன்னா நம்ம வெயிட்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இப்படி ஒரு ஜீனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சீட்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக வளர்கிறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஜீன் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். அந்த ஜீனை மட்டும் எடுத்து ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜீனை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ற என்சைம் தான். 7th question, rDNA is a dash. Options are A, vector DNA, B, circular DNA, C, recombinant vector of DNA and desired DNA, option D, satellite DNA. Correct answer is recombinant of vector DNA and desired DNA. இந்த rDNA என்றது என்னன்னா,
recombinant of vector DNA and desired DNA. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் என்னன்னா ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கிற ஜீன் எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்தில் வைக்கிறது தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஜீன் எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்தில் வச்சு கிரியேட் பண்ண நியூ டிஎன்ஏவை தான் வந்துட்டு ஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. 8th question. DNA fingerprinting is based on the principle of identifying dash sequences of DNA. Options are A. Single standard, B. Mutated, C. Polymorphic, D. Repetitive. Correct answer is option D. Repetitive. 9th question. Organisms with a modified endogenous gene or a foreign gene are also known as dash. Options are transgenic organisms. Option B. Genetically modified. Option C. Mutated. Option D. Both A and B. Correct answer is option D. Both A and B. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெனிக்னா என்னன்னு பார்த்தோன்னாக்கா இப்போ வந்து ஒரு ஆர்கானிசம்லேருந்து ஒரு ஜீன் எடுத்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு நம்ம இன்செர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இன்செர்ட் பண்ணுற ஜீன் பேர் தான் டிரான்ஸ்ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஜீனை இன்செர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண நியூ ஆர்கானிசத்தை வந்துட்டு டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஜீன் மாடிஃபை பண்ணுற ஆர்கானிசத்தை வந்துட்டு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th question. In a hexaploid wheat, the haploid and the basic number of chromosomes respectively are இதில் n and x வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் n-க்கும் x-க்கும் என்ன வேல்யூ கொடுத்தா நமக்கு 42 கிடைக்கும்னு பார்த்தா கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. n equal to 21 and x equal to 7. 2 into 21 42, 6 into 7 42. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது fill in the blanks. First question. Economically important crop plants with superior quality are raised by dash. Correct answer is plant breeding. Second question. A protein rich wheat variety is Atlas 66. Third question. Dash is the chemical used for doubling the chromosomes. Correct answer is colchicine. இந்த கெமிக்கல் தான் வந்துட்டு தேவைப்படும் போது குரோமோசோமை டபுள் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. Fourth question. The scientific process which produces crop plants enriched with desirable nutrients is called biofortification. Fifth question. Rice normally grows well in alluvial soil, but dash is a rice variety produced by mutation breeding that grows well in saline soil. Correct answer is automata 2. நார்மலாக வந்துட்டு ரைஸ் வந்து அலுவியல் சாயிலில் ரொம்ப நல்லா விளையும். ஆனால் இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங் பண்ணி செலைன் சாயிலில் விளைவிக்கிற மாதிரி ரைஸ் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் வந்து ஆட்டோமேட்டா 2. Sixth question. Dash technique made it possible to genetically engineer living organism. Correct answer is gene therapy or recombinant DNA technology. Seventh question. Restriction endonucleases cut the DNA molecule at specific position known as restriction site. Eighth question. Similar DNA fingerprinting is obtained for identical twin. ட்வின்ஸுக்கெலாம் வந்துட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சிமிலராக தான் இருக்கும். 9th question. Dash cells are undifferentiated mass of cells. Correct answer is stem cells. இப்போ நம்ம பாடியில் பார்த்தோன்னாக்கா நர்வ் செல்ஸ், ஹார்ட் செல்ஸ் அப்படின்னு ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நர்வ் செல்ஸ்ன்னு பார்த்தா அதுக்கு தனி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் தனியாக இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் செல்ஸ்ன்னு பார்த்தா அதோட ஸ்ட்ரக்சர் தனியாக இருக்கும், அதுவும் அதோட ஃபங்க்ஷனும் தனியாக இருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் செல்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்கும், அது பேர் என்னென்னா ஸ்டெம் செல்ஸ். 10th question. In gene cloning, the DNA of interest is integrated in a dash. Correct answer is vector. ஜீன் குளோனிங் பண்ணும்பொழுது இப்போ ஒரு ஆர்கானிசம்லேருந்து ஜீன் எடுத்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு வைக்கிறாங்கன்னா அந்த ஜீனை எடுத்து அப்படியே வச்சிட மாட்டாங்க, அதை எடுத்து ஃபஸ்ட்டு வெக்டார்க்குள்ளே வைப்பாங்க. அந்த வெக்டார்ன்றது என்னென்னா அது ஒரு வெஹிக்கல் மாதிரி. அந்த ஜீனை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஆர்கானிசம்குள்ளே அதை வைக்கிறதுக்கு அந்த வெஹிக்கல் மாதிரி அந்த வெக்டார் யூஸ் ஆகும். மோஸ்ட்லி இந்த வெக்டார் வந்து டிஎன்ஏ மாலிக்யூலை தான் வந்துட்டு வெக்டாராக யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்மிட் மாதிரியான டிஎன்ஏ மாலிக்யூலை தான் இங்கே வெக்டாராக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோவிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொனாலிகா. இது கரெக்ட் ஆன்சர் செமி டுவார்ஃப் வீட்.
இந்த வெரைட்டி வந்துட்டு செமி டுவார்ஃபா இருக்கும். அதாவது ரொம்ப குள்ளமா இருக்காது. ஓரளவுக்கு ஹைட்ல இருக்கும். செகண்ட் கொஸ்டின் IR8 இதுக்கு கரெக்ட் ஆன்சர் செமி டுவார்ஃப் ரைஸ். தேர்ட் கொஸ்டின் பேர் வந்துட்டு சாக்கரம். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் சுகர் கேன். சுகர் கேனோட ஜீனஸ் நேம் தான் வந்துட்டு சாக்கரம். இதோட சயின்டிஃபிக் நேம் சாக்கரம் ஒஃபிசினாரம். அப்படி பார்த்தா இதோட ஜீனஸ் நேம் வந்து சாக்கரம். ஃபோர்த் கொஸ்டின் மூங் நம்பர் 1 இது கரெக்ட் ஆன்சர் ஃபேசியோலஸ் மூங்கோ. ஃபிஃப்த் கொஸ்டின் TMV2 இதுக்கு கரெக்ட் ஆன்சர் கிரவுண்ட்நட். இந்த TMV2ங்கிறது வெரைட்டி ஆஃப் கிரவுண்ட்நட். சிக்ஸ்த் கொஸ்டின் இன்சுலின் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ப்ரொடியூஸ்ட் யூசிங் RDNA டெக்னிக். செவன்த் கொஸ்டின் BT டாக்ஸின் இது கரெக்ட் ஆன்சர் பேசிலஸ் துரிஞ்சினேசிஸ். எய்த் கொஸ்டின் கோல்டன் ரைஸ் இது கரெக்ட் ஆன்சர் பீட்டா கெரட்டின். இந்த கோல்டன் ரைஸுங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ரைஸு. இது எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பீட்டா கெரட்டின் அப்படின்ற ஒன்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த கோல்டன் ரைஸ் டெவலப் பண்ணாங்க. இந்த பீட்டா கெரட்டின்றது தான் வந்து விட்டமின் A டிஃபிஷியன்சியை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுது. அதுக்காக தான் இந்த ரைஸே டெவலப் பண்ணாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். First question, Raphanobrassica is a man-made tetraploid produced by colchicine treatment. This is true. Second question, the process of producing an organism with more than 2 sets of chromosome is called mutation. This is false. Correct statement என்னன்னா the process of producing an organism with more than 2 sets of chromosome is called polyploidy. Third question, a group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called a pure line. இது வந்து ஃபால்ஸு. இந்த மாதிரி வந்துட்டு group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called a clone. இந்த மாதிரி டெவலப் பண்ணுற பிளான்ட் பேர் வந்துட்டு க்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் கொஸ்டின் அயன் fortified ரைஸ் வெரைட்டி determines the protein quality of the cultivated plant. This is false. கொஸ்டின்லேயே அயன் fortified ரைஸ்ன்னு இருக்கு. அப்படி பார்த்தா இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா it determines the iron quality of the cultivated plant. Fifth question, golden rice is a hybrid. This is false. Golden rice is genetically modified plant. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிளான்ட்டுக்கும் ஹைப்ரிட் பிளான்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட்டில் வந்து ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பிளான்ட்டை மாடிஃபை பண்ணுவாங்க. ஹைப்ரிட்ஸில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரெடிஷ்னல் பாலினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. அந்த போலன் கிரெயின்ஸ் வந்துட்டு ஸ்டிக்மாவுக்கு போகிற மெத்தடையே வந்துட்டு அங்கேயே அவங்க வேற வேற பிளான்ட்ல அந்த போலன் கிரெயின்ஸை போட்டு ஹைபிரிட் பிளான்ட்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுவாங்க. அதாவது இப்போ பாலினேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தா ஒரு ஃப்ளார்ல இருக்கிற மேல் ஆர்கானிசத்துலேருந்து ஃபீமேல் ஆர்கானிசத்துக்கு போலன் கிரெயினை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த பிளான்ட்டை ஃபெர்டிலைஸ் பண்ண வைப்பாங்க. இது வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசேஷன். அதுவே ஆர்டிஃபிஷியலாக அவங்க பாலினேஷன் பண்ணி பிளான்ட்டை ஹைப்ரிட் பண்ணுறது தான் வந்துட்டு ஹைப்ரிட் மெத்தட். Sixth question, BT gene from bacteria can kill insects. This is true. Seventh question, in vitro fertilization means the fertilization done inside the body. இது வந்து false. Correct statement என்னன்னா in vitro fertilization means the fertilization done artificially outside the body. Eighth question, DNA fingerprinting technique was developed by Alex Jeffrey. This is true. Ninth question, molecular scissors refers to DNA ligases. This is false. மாலிகுலர் சிஸ்டர்ஸ்னா முன்னாடி சொன்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியசைஸ்னு முன்னாடி நான் சொன்னேன்ல, அதாவது டிஎன்ஏவை வந்து ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் கட் பண்ணுறது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்க்கு இன்னொரு பேர் மாலிகுலர் சிஸ்டர்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் நாட் டிஎன்ஏ லிகேசஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது அசர்ஷன் அண்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன், hybrid is a superior than either of its parents. Reason, hybrid vigor is lost upon inbreeding. இதில் வந்து பார்த்தா both assertion and reason correct. ஹைப்ரிட்ல வந்துட்டு ஹைப்ரிட் பண்ண பிளான்ட் வந்துட்டு அதோட பேரண்ட்ஸை விட சுப்பீரியராக இருக்கும். இந்த ஹைப்ரிட் விகர் வந்துட்டு இன்ப்ரீடிங்கில் லாஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. போத் ஆர் ட்ரூ. Second question, colchicine assertion, colchicine reduces the chromosome number. Reason, it promotes the movement of sister chromatids to the opposite poles.
இதில் வந்து போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ராங். ஏன்னா கோல்சிசைன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டு ரெடியூஸ் த குரோமோசோம் நம்பர் தான். அதனால அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து ரெண்டுமே ஃபால்ஸ். தேர்ட் கொஸ்டின் அசர்ஷன் RDNA is superior over hybridization techniques. Reason desired genes are inserted without introducing the undesirable genes in target organism. இதுக்கு வந்துட்டு அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். RDNA தான் வந்து ஹைப்ரிடைசேஷனோட சுப்பீரியர். ஏன்னா ஹைப்ரிட்ல இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தா ஹைப்ரிட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான கேரக்டரும் அது மூலயமா கிடைக்கும் ரிசல்ட்டில். தேவையில்லாத அன்டிசைரபிள் ஜீன்ஸும் வந்துட்டு அந்த ஹைப்ரிட் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு ட்ராபேக் வந்து RDNA டெக்னிக்கில் இல்லை. அதனால இதில் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் ட்ரூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.